நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மனிதனாக பிறந்தா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. நிறைய இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இடையில உடல் அவஸ்தைகள் வேறு, மன அழுத்தங்கள் வேறு, இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும். சரி, நம்ம ஒரு சில விஷயங்களை ஆசைப்படுறோம். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு ஆசை தான். ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், இல்லை நல்ல தொழில் செய்யணும், நம்ம சொந்தங்களோடு வாழணும், நம்ம வெளிநாட்டில் போய் நல்ல வேலை செய்யணும், பிஆர் நமக்கு கிடைக்கணும், இப்படின்னு பல ஆயிரம் கனவுகளோட நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும், நல்ல குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற நிறைய கனவுகளோடு இருக்கும். சரி, இந்த கனவுகள்லாம் நமக்கு நிறைவேறும் போது மனசுக்கு ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. அதுவே நிறைவேறாத போது இது ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகுது? நான் யாருக்குமே என்னுடைய மனசறிஞ்சு யாருக்கும் நான் எந்த ஒரு தவறுகளும் பண்ணலையே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் ஆகுதுங்கிற ஒரு கேள்விகள் எல்லாரும் மனதுக்குள்ளேயும் இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்கே கிடைக்குது? அந்த பதில்களை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம ஜோதிடம் தானுங்க. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குது, நம்மளுடைய காலம் எப்படி இருக்குது, நம்மளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்க போகிறோம்? அது ஜோதிடத்தில் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். மனிதர்களுக்கு அவங்கவுங்க தலையெழுத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அழகாக கடவுள் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு பெயரில் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துட்டாங்க.